நமஸ்காரம். பகவானுக்கு ஆச்சரியமான திருமேனி உள்ளது. அவருடைய திருவுருவம். அதை அவரே விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். இச்சா கிரகீத அபிமதோரு தேகா என்று சொல்லுவர். தான் விரும்பிய திருவுருவத்தை ஏற்கிறார். இதில் ஒரு ஐயம். எங்கும் நிறைந்திருப்பவரை ஒரு உருவத்துக்குள் அடக்கலாமா? நிச்சயம் முடியாது. ஆனால் அவராக விரும்பித்தான் இந்த உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். நம்மால் அவரை ஒரு உருவத்தில் ஆக்க முடியாது. நம்மால் பிரார்த்திக்கத்தான் முடியும். அவராக விரும்பி ஏற்கிறார். அதனால் அவர் உருவத்தை குறைத்ததாகாது. அடுத்து அந்த உருவத்தில் மாறுதல் வருமே. கண்ணனுக்கும் சிறு விராயம், வாலிப பருவம், வயசானவர். நம்ம உருவத்துக்கும் மாறுதல், விகாரம். அவர் உருவத்திலும் விகாரம் வருமே. அது உருவம்னு சொல்லவே தானே அந்த மாறுதல் வருகிறது. அதனால் உருவம் வேண்டுமா? இது இரண்டாவது கேள்வி. அந்த மாறுதலும் அவர் விரும்பி ஏற்றது. நம் உடலில் வரும் மாறுதல்கள் நாம் விரும்பி ஏற்றவை அல்ல. நடந்தே தீரும், நமக்கு வேண்டுமோ வேண்டாமோ. ஆனால் அது அவர் விரும்பியதால் நடக்கிறது. அதனாலும் குறை வராது. மூன்றாவது ஐயம், அவருக்கு எதற்கு உருவம்? பயன் என்ன? நமக்கு பயன் இருக்கிறது. ஒரு பையை தூக்க வேண்டுமானால் கை வேண்டும், நடக்க வேண்டுமானால் கால் வேண்டும், பார்க்க கண்ணு வேண்டும். இது இத்தனையும் உடம்பு இருந்தால் தானே முடியும். இப்போது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் வாயும் நாக்கும் இருந்தால் தானே முடியும். அதுபோல பகவானுக்கு எதையாவது தூக்குவதற்காக உடல் வேண்டுமா? நடப்பதற்கு வேண்டுமா? தாங்குவதற்கு வேண்டுமா? ஒன்றும் தேவையில்லை. உலகத்தை எல்லாம் தாங்குகிறார். அப்ப அதற்கு திருமேனி வேண்டாமா என்றால் வேண்டாம். சூர்யா சந்திரமசௌ வித்ருதௌ திஷ்டதா. சூரியன் சந்திரன் முதலான எல்லாவற்றையுமே அவர் தன் சங்கல்பங்கிற ஞானத்தாலே தாங்குகிறார். திருமேனியால் தாங்குவதில்லை, தேவையும் இல்லை. அனைத்தையும் சங்கல்பத்தாலேயே, தன் நினைவாலேயே தாங்கி விடுகிறார். ஆகவே திருமேனியே வேண்டாமே. நமக்காவது ஓடி ஆடுவதற்கு வேண்டும். அபாணிபாதா ஜவனோ கிரகீதான்னு சொல்லுகிறது உபனிஷத்து. அவருக்கு கால் கிடையாது, வேகமாக ஓடுவார். கை கிடையாது, எதையும் தூக்குவார். வாய் கிடையாது, பேசுவார். எப்படி? புலன்கள் இல்லாமலே செயல்படுகிறார். அனைத்தும் ஞானத்தாலேயே செய்வார். ஆகவே அவருக்கு உருவம் எதற்கு? பயன் இல்லையேன்னு தோன்றும். உருவத்தில் இருக்கும் குறை வருமா? நம்மை போல உருவக்குறை, மாறுதல், இதெல்லாம் முன்னமே சொன்னேன். சரி, குறையெல்லாம் இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். தேவையில்லையே. நமக்கு உருவம் இருந்தால்தான் பக்தி, பூஜை எல்லாமே செய்ய முடியும். வாஸ்தவம். அவருக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது. நமக்கு அவருடைய உருவத்தை பார்த்தால்தான் நல்ல உள்ளம் வரும். நம்மை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் அவருக்கு திருவுருவம். அவருடைய திருமேனியை சேவிப்போமானால் நமக்கு சத்துவகுணம் வளரும், ஞானம் தெளிவு பிறக்கும், இன்னும் அவரிடத்தில் விருப்பம் மிகும். எந்த சாஸ்திரத்துக்கும் கட்டுப்படாதவனும் அவர் திருவுருவ அழகுக்கு கட்டுப்படுவான்.
வேற அஸ்திரம் சஸ்திரம் அம்பு வில்லு இதுக்கெல்லாம் அடங்காதவன் அவன் திருவுருவ அழகுக்கு அடங்குவான். இதைத்தான் நதே ரூபம் நச்சாகாரஹா நாயுதானி பக்தானான் துவாம் பிரகாசசே என்று ஜிதந்தா சொல்லித்து. உன் உருவமோ உன் ஆயுதங்களோ உன் ஆபரணமோ உன் அழகோ இது எதுவும் உனக்காக அல்ல, எல்லாம் எங்களுக்காக, எங்களை வகைப்படுத்த நல்வழிப்படுத்த. அதனால்தான் கோவிலுக்கு போகும்போது அந்த பேரழகு திருமேனியை சேவித்து நம் உள்ளம் பண்படுகிறது. புரிகிறதா? நமக்கு சரீரத்தின் தேவையே வேறு, பெருமானுக்கு திருவுருத்தன் தேவையே வேறு, ஆனாலும் தேவை. அதனால் தான் அந்த திருமேனியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடைசி கேள்வி, உலகத்தே தன் சங்கல்பத்தால் தாங்குபவர், அதே சங்கல்பத்தாலே எனக்கும் அவர் பேரில் விருப்பம் வரட்டும் என்று செய்யலாமே. அது என்ன திருமேனியை காட்டித்தான் செய்ய வேண்டுமா? ஆமாம், ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுவாதந்திரியம், ஃப்ரீ வில் இருக்கிறது. அதை அவர் தடுக்க மாட்டார். அவர் தன் சங்கல்பத்தாலே உனக்கு என்பேல் அன்பு பிறக்கட்டும்னு சொல்ல மாட்டார். ஆனால் தன் திருமேனியை காட்டி சாஸ்திரத்தை கொடுத்து ஆழ்வார் ஆச்சாரியர்களை பாட வைத்து நம்மை இசைய வைத்து மெதுமெதுவே நம்மையும் ஒத்துக்கொள்ள வைத்து அந்த மனதார நம்மையே ஏற்றுக்கொள்ள வைப்பார், ஈடுபட வைப்பார். அதனால் அவர் சங்கல்பத்தால் அப்படி செய்துவிட மாட்டார். நாம ஈடுபடுகிறோமா? அந்த ஈடுபாட்டை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த அழகு வாய்ந்த திருமேனி. இப்படித்தான் ஆழ்வார்கள் நமக்கு விளங்க வைக்கிறார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.